ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி விஆர் மாலில் இருக்க ஒரு ஸ்பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. ஸோ கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் வந்து பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே அண்ட் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு விஆர் மாலில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு செக்ஷனுங்க. இது கிட்ட ஒரு குட்டி ப்ளே ஏரியா தான். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று, கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து நிறைய அந்த பர்த்டே பார்ட்டி, அப்புறம் வந்து டெய்லி ஒரு தீம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா வீக் டேஸ்க்கு வந்து 800, வீக்கெண்ட் அதாவது ஃப்ரைடே டு சண்டே வந்து 1000 ருபீஸும் சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து கிட்டு கூட ஒரு அடல்ட்டும் வந்து போகலாம், பேரண்ட் ஆர் அடல்ட் யார் வேணால் போகலாம். கிட்டுக்கு வந்து அந்த சாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அடல்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 40 ருபீஸ் பே பண்ணி வாங்கணும். சாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற செப்பல், ஷூலாம் அலோடு இல்லை. அது வெளியிலே வந்து ஒரு லாக்கர் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கிட்டுக்கும் நமக்கும் வந்து ஒரு டேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நம்ம தீம் பார்க்கில் இருக்க மாதிரி. அதிலே வந்து டைம் மென்ஷன் பண்ணுவாங்க. 1.5 hours வந்து இதோட இது. நீங்கள் நடுவில் வேணும்னா போய்க்கலாம். உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஹை குவாலிட்டி டாய்ஸுங்க. சீப்பாலாம் இருக்காது, ரொம்பவே ஹை குவாலிட்டியான டாய்ஸு. அதுவும் நிறைய இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். நிறைய கிட்ஸ் வந்தாலும் விளாட்ற அளவுக்கு அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு செக்ஷனாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் குக்கிங் ஐட்டம்ஸ், அதாவது கேஸு, ஸ்டவ் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஏரியா இருக்கும். அங்கே வந்து கிட்ஸ் வந்து ஏதாவது ஃபுட்டு மாதிரி செஞ்சு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்காக எங்கள் கூட வந்த எங்கள் வீட்டு பாப்பா வந்து அழகாக அவங்களுக்கு ஒரு பர்கர் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, அவங்கள வந்து சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், அதுக்காக அவங்க வந்து பக்காவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து செகண்ட் டைம் நாங்கள் போனப்போ. ஃபஸ்ட் நீங்கள் பார்த்து ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை கிட்ஸ் போயிட்டாங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இடம் இது. அதனால் அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் போனப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, நான் வீக்கெண்டுக்கு போயிட்டோம். ஸோ ஃபுல்லாக வந்து க்ரௌட்ஸ் இருந்தது, நிறைய கிட்ஸ் இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் போனப்போ 2-3 பேர் தான் இருந்தாங்கன்னா ரொம்ப காலியாக இருந்தது. செகண்ட் டைம் வந்து எங்கள் பாப்பாவே வந்து பார்த்து தான் வர்ற அளவுக்கு இருந்தது. இந்த ஏரியா இருக்கு இல்லையா, அந்த செட் பண்ணோம் இல்லையா, அந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருக்காங்க, ப்ரொஜெக்ஷன் வச்சு அதுக்கான இது. அப்புறம் இங்கே தான் வந்து பர்த்டே பார்ட்டிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க, அது எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து இன்னொரு செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டாய்ஸும், பசில் டாய்ஸும் வச்சுருந்தாங்க. நார்மலாக ஒரு சாஃப்ட் டாய்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபுட்டு ஐட்டம்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அதுக்கு பக்கத்து செக்ஷனே இதுதான் இருந்தது. ஸோ இதுவும் வந்து பசங்க வந்து விரும்பி விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப ஒரு வெயிட்டான ஐட்டம்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் எல்லாமே சாஃப்ட் டாய்ஸு, நல்ல ஒரு ஹை குவாலிட்டி பில்ட்டு. ஸோ நீங்கள் வந்து தெரியாமல் குழந்தைங்க வந்து கால்லலாம் போட்டால் கூட அவங்க வலிக்காது. ஃபுல்லாகவே சாஃப்ட் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. பார்க்க எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே டூல்ஸ் ரிலேட்டட், ஒர்க் ஷாப் ரிலேட்டடு செக்ஷன் இது. இது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஆட்டோ கேரேஜ் மாதிரி இருக்குங்க. இது வந்து சும்மா கிட்ஸ் வந்து உட்காந்துட்டு போய் சும்மா வண்டி மாதிரி ஓட்டுறதுக்கு, சின்னதாக சீசா அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. இதில் இருக்கிற அந்த ஆட்டோ வந்து ரொம்பவே நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுச்சு. எங்கள் பாப்பா கூட பார்த்தீங்கன்னா இதை எடுத்து விளையாடிட்டு இருந்தது. இது வந்து பெடல் கிடையாது, நம்ம கால்லேயே தான் வந்து இது பண்ணுற மாதிரி. இதுவும் நல்ல ஹை குவாலிட்டியான ஒரு இதுதான், டாய் தான், நல்லா இருந்தது. எங்கள் பாப்பா என்ன படிச்சுன்னா, அந்த டூல் செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேனரு, ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்து நிறைய குழந்தைங்க இதை வந்து விரும்பி பண்ணிகிட்டு இருந்ததுங்க இங்கே. அதுக்கப்புறம் இதுதான் வந்து ரொம்பவே அட்ராக்டிவான ஒன்று. வெளியில் பார்க்கும்போது நமக்கு டிஸ்பிளேல பெருசாக ஒரு மீன் தொட்டி மாதிரி தெரியும். இது வந்து என்னென்னா, பீச் சாண்ட் இருக்கு இல்லையா, அதில் விளையாடினா என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஒரு ஃபீல் இங்கே கொடுக்கும். இது வெளியிலேயே அந்த மாதிரி வச்சு தான் குழந்தைங்களாம் அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது உள்ளேயும் நாங்கள் போய் பார்த்தோம். நான் செகண்ட் டைம் போனப்போ எடுத்த ஃபுட்டேஜ் இது. ஃபுல்லாக வந்த கிட்ஸில் பாதி பேர் இங்கே இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு இது. ஏன்னா நம்ம சிட்டியில் இருக்கவங்களாம் வந்து மணலில் இறங்கி விளையாடுறதுக்கு முடியாது இல்லையா, அதனால் இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் வந்து அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய செக்ஷன். இதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது உள்ள என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி
நல்ல குவாலிட்டியான பால்ஸ் தான் போட்டிருந்தாங்க. நல்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சைஸஸ், நல்ல ஒரு சாஃப்ட் பால்ஸ் தான் ஃபுல்லாகவே. அதில் வந்து விளையாடுற மாதிரி பக்கத்தில் ப்ரொஜெக்டர் வச்சு அதில் வந்து ஹிட் பண்ணுற மாதிரிலாம் அவங்க வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இது வழியாக உள்ளே போயிட்டு உள்ளே ஃபுல்லாக அந்த ஸ்விங்கு, ஸ்லைடு இதெல்லாம் இருக்கும். பக்கத்து செக்ஷன் வந்து இந்த மாதிரி ட்ராம்போலின் இருக்கும். இதுலேயும் வந்து நல்லா கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து க்ரௌடு இருக்கிற டைம் போனால் இங்கே வேறு ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணுறாங்க. அதுவும் நான் வீடியோவோட எண்டிங்கில் காமிக்கிறேன். இங்கே வந்து மேலே வந்து அந்த பேஸ்கெட் பால்க்கான ஒரு இதுவும் வச்சுருக்காங்க. பசங்க வந்து ட்ராம்போலினில் விளையாடிக்கிட்டே வந்து ஜம்ப் பண்ணியும் போடலாம். அப்புறம் இந்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ளே போனோன்னே அந்த ஸ்விங்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செக்ஷன் தான். இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஆனால் வந்த உடனே ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. கிட்ஸோட வேர்ல்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாருமே அப்பயே வந்து மிங்கிள் ஆகிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க க்ரூ மெம்பர்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பசங்களை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக கேப் விட்டு இந்த மாதிரி டான்ஸு இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் போட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஷையாக ஃபீல் பண்ணுற கிட்ஸ் கூட அப்புறம் போய் மிங்கிள் ஆகிட்டு நல்லா டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பார்க்க நல்லா இருந்தது. இங்கே மட்டும் இல்லை, அந்த ட்ராம்போலின் செக்ஷன்லேயும் அவங்க வந்து பண்ணாங்க. இது வந்து ரொம்ப ஒரு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சாங்ஸ்லாம் போட்டு அதுக்கு மேட்சிங்காக வந்து பசங்களை ஆட விட்டுருந்தாங்க. ஸோ பசங்க வந்து சூப்பராக அதில் மிங்கிள் ஆகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்லாம் விளையாடும்போது நம்ம வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் உட்காந்து புக்கு படிக்கிறதுக்கும் ஒரு பெரிய செக்ஷனே இருக்குங்க. நிறைய புக் கலெக்ஷன்ஸும் இருந்தது. பெரியவங்க படிக்கிறதுக்கும் புக் கலெக்ஷன் இருக்குது. அதே சமயத்தில் சில பேர் வந்து கிட்ஸுக்கு ஸ்டோரிஸ் மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே வந்து கிட்ஸ் செக்ஷனுக்காகவே நிறைய புக்ஸை வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி லைப்ரரி மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேருந்து எடுத்தும் நீங்கள் வந்து கிட்ஸுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அந்த உட்கார்ற பிளேஸும் நல்லாவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஏரியா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸும், பக்கத்தில் வந்து நல்லா கிட்ஸை உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நிறைய இருந்தது. இங்கேயும் வந்து பேசிக்கான சில டாய்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து புக் செக்ஷன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ரன் ஆகிட்டே இருந்தது. ஸோ பார்க்க எல்லாமே நல்லா இருந்தது. கிட்ட கூப்பிட்டு போனீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுற டைமில் யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் விட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸு. பட் ரேட் தான் கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஒர்த்து அது. ஸோ கண்டிப்பாக விஆர் மால் போனீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய என் சேனலில் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.